ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தம்பி ஜான் நான் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் அப்பப்போ ஏதோ கெஸ்ஸிங் வர்றது கம்யூனிட்டியில் போட்டுட்ருந்தேன். இருந்தாலும் ஏன் போடல அப்படின்னா, சில பேர் மேபி நினச்சிங்க அப்படின்னா, ஏதாவது வியூ கம்மியாக போகிறதுனால போடாமல் இருக்காரா அப்படின்னு. அதனால் கிடையாது. மெயினாக என்ன, நம்ம கெஸ்ஸிங் எடுத்துடுறோம். ஆனால் நான் உங்களுக்கு தர்ற நம்பர் கரெக்டாக கொடுக்க முடியல. அதை நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கில் என்ன சொல்ல போனால், நான் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது சரியாக சொல்ல முடியல. கெஸ்ஸிங் தான், நம்ம சொல்கிற நம்பர் அடுத்த நாள் வருது, இல்லை மிஸ் ஆகுது, இல்லை மாறி வருது, இல்லை பவரில் வருது. ஏன்னா இது காசு தான் விரயமாகும். நான் அதனால தான் போகிறது நிப்பாட்டினேன். சரி, ரொம்ப நாளாச்சு, இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. ஸ்ரீசக்தி இன்றைக்கி 413 30ஆந்தேதி. ஸோ இன்றைக்கி பிசி போர்டு பார்த்திங்கன்னா 2 பக்கம் 3 டிஜிட் கிடச்சிருக்கு. அதாவது 102 197. இப்போ இதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 642, இதுக்கு பவர் 657. இந்த மாதிரி 2 பக்கம் 3 டிஜிட் கிடைச்சுன்னா நமக்கு இதில் 3 நம்பர் கிடைக்கும். அதாவது ஒரே மாதிரி கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கி இதில் 0 ஆட் ஆகிருக்கு. இங்கே 0, இங்கே 9, இந்த 1 2 மட்டும் காமனாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2. ஸோ அதே மாதிரி இங்கே 6 1 7 இங்கே இருக்குது. ஸோ இதில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 0 4, இந்த 4க்கு பவர் 9. ஸோ எப்போவுமே சொல்லுவேன், இந்த உள்ளேருந்து வெளில போகிற நம்பர் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரும். இப்போ நேற்று சி போர்டு 2, நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 772. ஸோ திருப்பி சி போர்டுக்கு 2 வருமா? ஏன்னா 2க்கு பவர் 7. ஸோ மேபி இது எப்படி வரும் அப்படின்னா, வந்தது அப்படின்னா ஏ போர்டு 2 அல்லது 7, பி போர்டு 2 அல்லது 7, சி போர்டு 2, இல்லை இந்த 222. மேபி 2 ரிப்பீட் ஆகலாம், இல்லை 22 வரலாம், இல்லை 77 வரலாம். இல்லை அப்படின்னா ஏ போர்டுக்கு போயிடும். ஏன்னா ஏ போர்டு அது ஏபி ஒரே நம்பர் 77. மேபி இதில் ஒரு போர்டு 7 அல்லது 2 வரலாம், இல்லை அதுக்கு பவர் 2 வந்துடலாம். சரிங்களா? அப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. இப்போ ரெகுலராக பார்க்கணுன்னு தெரியும் இது எப்படி ஏபிபிசி பார்த்துக்குங்க. ஸோ இந்த டபுள் டிஜிட்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி அல்லது பிசி வரும். ஸோ அதில் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் காமிக்கிறேன் எனக்கு வர்றது. ஏன்னா மேபி இன்னைக்கு கூட அப்படி கூட போகலான்னு இருக்கேன். அதாவது எனக்கு தோன்றது மட்டும். அது எப்படின்னா ஓரளவு, ஏன்னா ஒரு நம்பர் சொன்னாலும் ஒரு நாள் வராட்டி ஒரு நாள் வந்துடும். இந்த 35 சரி, அந்த 35 பிசியில் இருக்குது பார்த்தீங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எப்போயுமே உங்களுக்கு ரிவர்ஸ் பவர் நம்பரில் தான். இது நேற்று ரிசல்ட்டு 479 772. ஸோ இதுக்கு ரிவர்ஸ் பவர் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் 35 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 35, அதுக்கு பவர் 80. சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி இந்த பிசி, ஏன்னா இந்த டபுள் டிஜிட் இதை ரெண்டும் ஆட் பண்ண அப்படின்னா டபுள் டிஜிட் ஏபி அல்லது பிசி வரும். ஸோ நமக்கு இங்கே எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 49 94. ஸோ ஒன்று இன்றைக்கி பிசி உங்களுக்கு 35, இல்லை 80, இல்லை 49. இந்த 49 வந்துச்சுன்னா இப்படி குரலில் வரலாம். 394 849 வரலாம். இல்லை அப்படின்னா 391, சரியா, 846 அப்படின்னு கூட வரலாம். ஸோ இந்த கீழே அங்கே நம்பர் கீழே எழுதுகிறேன். இங்கே எழுதியிருக்க இந்த 394 844 849. இது பார்த்தீங்கன்னா 846 391. சரியா? ஸோ 35 வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏபி எடுத்துக்கங்க 1368. சரியா? இப்போ 135 680 அப்படின்னு வரலாம். ஸோ இது நான் உங்களுக்கு எப்போ கொடுக்குற நம்பர் 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ போர்டில் 3 அல்லது 8 இருக்குது. ஸோ நேற்று ஏ போர்டு 7 வந்துருச்சு. மேபி அதுக்கு பவர் 2 வரலாம். ஏன்னா இங்கேயும் பி போர்டு பார்த்தீங்கன்னா 7 2 இருக்குது. இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 91 இருக்கும் பாருங்கள். 9146 இந்த நம்பர் 91 46. ஏன்னா மேபி இது இன்றைக்கி வரலான்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏபிசி, இந்த வெர்டிகல் லைனில் தான் ஜாஸ்தி வரும். வெர்டிகல் லைனில் மேலே எழுதுகிறேன் பார்த்தீங்களா? இது இப்படி, இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. அது எப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் ஏபிசி.
ஸோ இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 1 பவர் 6, சாரி இது 6, நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 1 சி போர்டு. ஸோ 2 இடத்துல ஸ்ட்ராங்காக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 3, ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸில் தான் 3 பவர் 8 அப்படின்னு வருது. ஸோ இது இன்னொரு மாதிரி கூட வரலாம். நேற்று வந்து ஏபி வந்து 77 அப்படிங்கிறதுனால இப்படி கூட வரும், 291 746. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 ஏ போர்டில் இருக்குது 2. ஸோ அப்படி கூட வரலாம். சரிங்களா, அது மாதிரி கூட மேட்ச் பண்ணிக்கங்க. ரைட், இந்த 35க்கு ஸோ இது வந்து அந்த ஒவ்வொரு நம்பருக்குள்ளே 3 பவர் நம்பர். அந்த ஒரு வேளை 35 வந்துச்சு அப்படின்னா இந்த 435, அதாவது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ யாருக்காவது இன்றைக்கி சி போர்டு 5 அல்லது சைபர் பண்ணால் இந்த நம்பர் ப்ளே பண்ணுங்கள். அதுமாதிரி மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா 291 746 391 846. இன்னொரு நம்பர் என்ன, 394 849. ஸோ இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் இதில் எனக்கு வந்து இன்றைக்கி சைபர் 5, ஏன்னா நமக்கு ரிவர்ஸ் பவர் நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 இருக்குது, சைபர் இருக்குது. சரிங்களா, இது ஒரு ஆப்ஷனில் வரலாம். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 சைபர் இருக்குது, இங்கேயும் 5 சைபர் இருக்குது. ஸோ மேபி அப்படி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. 65, ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்குது. ஸோ சி போர்டு வந்து 6 அல்லது 1, அதாவது 50-50 சான்ஸ். இன்னும் சொல்லப்போனால் 70% இந்த 1 6 வரணும், 30% வந்து சைபரில் 5 வரணும். ஸோ இது ஆப்ஷனல். 4 அல்லது 9 வந்து ஆப்ஷனல். மேபி அது வரலாம். சரியா, ஸோ இது வந்து ரூட் நம்பர் 705. ஸோ எப்போ உங்களுக்கு இதுக்கு மட்டும் தான் ஏபிசி கொடுப்பேன். இது சில நேரத்தில் போர்டு மாறாமையும் போயிடும். Okay friends, thanks for watching. Good luck.